திருக்கருகாவூரில் ஆலத்தூர் கிராமத்தில் சாரங்கபாணி என்ற இயற்பெயர் கொண்டு ஒரு விவசாயியின் மகனாக வைணவ குடும்பத்தில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே பாபநாசத்தில் உள்ள பெருமாள் கோயிலின் தீவிர பக்தராக இருந்தார். டீனேஜ் பருவத்திலிருந்து சைவ சமய வசனங்களில் அவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக தர்மபுரம் ஆதீனத்தில் தன்னை சைவராக மாற்றி தனது பெயரை சுவாமிநாதன் என்று மாற்றிக்கொண்டார். கடந்த 6 தசாப்தங்களாக அவர் தேவாரம் பாடி சைவ சமயத்தின் குரல் என்று குறிப்பிடப்படும் நிலைக்கு உயர்ந்தவர். சைவ துறவிகளின் புனித வசனங்களில் தீவிர ஆர்வம் கொண்ட இவருக்கு திருவாசகம் மிகவும் பிடித்தமான நூல்களில் ஒன்றாகும். தமிழ் சைவ திருமுறைகளான தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பன்னிசையுடன் பாடுவதில் மிகச்சிறந்தவராக அறியப்படும் இவர் சைவ சமய திருமுறைகளை இளைய தலைமுறைக்கும் பக்தர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். தேவார பதிகங்கள் மற்றும் திருவாசக பாடல்கள் முழுவதையும் இசை வடிவில் பாடியுள்ளார். பன்னிசை பேரறிஞராக அறியப்படும் இவர் தமிழ்நாட்டின் பல கோயில்களிலும் சமய நிகழ்வுகளையும் திருமுறை இன்னிசை நிகழ்ச்சிகளையும் நடத்தியுள்ளார். கலைமாமணி விருது உள்ளிட்ட இவர் பெற்ற எண்ணற்ற விருதுகள் இவரது பெருமையை பறைசாற்றும் சான்றுகளாக அமைந்துள்ளன. சைவ தமிழ் இலக்கியத்தின் பாரம்பரிய இசையாம் பன்னிசையை பேணி காத்து அதனை அனைவரும் அறியும் வண்ணம் செய்வதில் குறிப்பிடத்தக்க சேவை செய்த ஒரு மரியாதைக்குரிய கலைஞராவார். அரண்பணி அறக்கட்டளையின் செயல்பாடுகளுக்கு அவ்வப்போது ஊக்கமும் உற்சாகமும் வழங்கி வருபவர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலக மக்கள் பெருந்தொற்றிலிருந்து நீங்கவும் சிவாலயங்களில் திருப்பணிகள் நடைபெறவும் வேண்டி அரண்பணி அறக்கட்டளையால் நடத்தப்பட்ட தமிழக ஓதுவா மூர்த்திகள் திருமுறை விண்ணப்பம் நிகழ்ச்சியினை முன்னின்று நடத்தி அதன் மூலம் ஓதுவா மூர்த்திகள் பயன்பெறும் வகையில் முயற்சி மேற்கொண்டவர். ஓதுவா மூர்த்திகளின் நலன் சார்ந்த சிந்தனையை எப்பொழுதும் தனது எண்ண ஓட்டத்திலேயே வைத்திருக்கும் தெய்வீக சிந்தனையாளர். கோவை அரண்பணி அறக்கட்டளை பெருமையுடன் வழங்கும் மாமன்னன் ராசராசர் விருது பெற கலைமாமணி திருத்தணி நா. சுவாமிநாதன் ஐயா அவர்களை திருவடி பணிந்து வணங்கி வரவேற்கின்றோம்.